உங்கள் மாயாஸ்ட்ரோ. மிருகசீடம் நட்சத்திரம், உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். மிருகசீடன் தாம்பூல பிரியன் என்கிறது ஜோதிட பழமொழி. மிருகசீடம் நட்சத்திரம் என்பது உடைப்பட்ட நட்சத்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 ராசியில பறவை கிடைக்கும். மிருகசீடம் 1, 2 ரிஷிப ராசியிலும் 3, 4 மிதுன ராசியிலும் அமைகிறது. அப்போ மிருகசீடம் 1, 2 இந்த பாதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் ரிஷிப ராசிக்கு சொந்தக்காரரான சுக்கிரன். மிருகசீட நட்சத்திரத்திற்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி செவ்வாய். செவ்வாய் சுக்கிரன் இந்த 2 கிரக குணாதிசயமே பெரும்பாலும் பாதம் 1, 2க்கு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். பாதம் 3, 4 என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுனத்தில் அமைகிறது. அப்போ மிதுன ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன். அப்போ மிருகசீட நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இந்த 3, 4க்கு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன், செவ்வாய் இந்த 2 கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இவங்க குணாதிசயம் பெரும்பாலும் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு கூர்மை உடையவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாம்பூல பிரியர். அடுத்தது உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ரகசியம் காப்பதில் வல்லவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையே தான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரந்தர நடையனாகும் தேச மெய் பொருளும் வல்லான், அருந்தவதோர்க்கு நல்லான் ஆயுதமும் பிடிக்க வல்லான், நிரம்பியே கல்வி கற்கும் நினைத்ததை முடிக்க வல்லான், வருந்தையே கர்மம் செய்யும் மான் தலை நாளினாலே என்கிறது ஜோதிட பாடல். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நினைத்த கல்வியை பயிலக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாசம் இவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட நிச்சயமாக உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இவங்களுடைய லட்சியமாக பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது செவ்வாய் நட்சத்திரங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு முடிவா இருந்தாலும் இவங்க தான் சார் எடுப்பாங்க. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா தன் இஷ்டம் போல் முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே மிருகசீட நட்சத்திரத்தினுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது மிருகசீடம் நட்சத்திரம் ஒவ்வொரு பாதம் வாரியாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பாத வாரியாக நாம் பார்க்கலாம். முதல்ல மிருகசீடம் 1ஆம் பாதம் ஒரு 6 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும் இந்த 6 வருஷம் வரைக்கும் இவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல தொழில் விருத்தி தன விருத்தி வண்டி வாகனம் சேர்க்க ஓரளவுக்கு பரவாயில்ல. 6 வருஷம் இந்த செவ்வாய் திசை நல்லா இருக்கிற மாதிரி தான் கணக்கு வரும். 6லேருந்து 24 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை. இந்த ராகு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு மிருகசீடத்துக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடிய அம்சமாக இருக்காது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல பண விரயம் இருக்கும், நோய் தொல்லை இருக்கும், சத்துரு தொல்லை, இது போல விஷயங்கள் தான் இவங்களுக்கு இந்த ராகு திசை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 24லேருந்து 40 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை நடக்கும். இந்த குரு திசை நடக்கும் காலம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு திசை வந்த பிறகுதான் இவங்க ஒரு ஆக்டிவ் ஆவாங்க. அதாவது 24, 25, 26 வயசுக்கு மேல இவங்க படிப்படியாக முன்னேறக்கூடிய அமைப்பு உண்டு. குரு திசை முற்பாதியில திருமண யோகம் உண்டு. திருமண யோகம் ஏற்பட்டு அனைவரும் பாராட்டு விதமாக இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தொட்டது தொடங்கும் யோகம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 40லேருந்து 59 வரைக்கும் இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி திசை. இந்த சனி திசை முற்பாதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு திசையில் நடந்த மாதிரி தான் வீடு வண்டி வாகன சேர்க்கை தனவிருத்தி புத்திர விருத்தி இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன சத்ரு தொல்லை, அதாவது நோய்த்தன்மை சத்ரு தொல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 59 வயசுக்கு பிற்பாடு வரக்கூடிய புதன் திசையும் சிறப்பே. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகசீடம் 2ஆம் பாதம் 4 வயசு வரைக்கும் ஒரு செவ்வாய் திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டாலும் 4 வருஷம் வரைக்கும் குடும்பத்தில் நல்லா தாங்க இருக்கும். தாய் தந்தைக்கு தன விருத்தி வீடு வாங்கின சேர்க்கல நல்லா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 4லேருந்து 22 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய
ராகு திசை சிறப்பில்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல ஏதாவது பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 22ல 38 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய குரு திசை. அப்போ இவங்க 24 வயசுக்கு மேல படிப்படியா முன்னேற்றம் காணுவாங்க. முற்பாதையில திருமண யோகம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனைவரும் பாராட்டு விதமாக தொட்டது துலங்கக்கூடிய யோகம் இந்த குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு. 38ல இருந்து 57 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி திசை. சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பில்லை. அப்போ மேற் சொன்ன மாதிரி தான் இந்த குரு திசையில இந்த குரு திசையில் நடந்த மாதிரியே சனி திசை முற்பாதி நல்லா இருக்கும். பிற்பாதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன நோய், சத்ரு தொல்லை, இது போல விஷயங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. 57 வயசுக்கு மேல வரக்கூடிய புதன் திசை இவருக்கு மனநிறைவு கொடுக்கக்கூடிய அம்சம். மிருகசீடம் 3ஆம் பாதம் 2 வருஷம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது செவ்வாய் திசை தான். ஓரளவுக்கு குடும்பத்துல 2 வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2ல இருந்து 20 வரைக்கும் வரக்கூடிய ராகு சிறப்பில்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி ராகு ஓரளவுக்கு சுமாரா இருந்தாலும் பிற்பாதி ராகு சுத்தமா சரி இருக்காது. ஆக மொத்தம் ராகு திசை சரியில்லை நம்ம கணக்கெடுத்து கொள்ளலாம். அடுத்து 20ல 36 வரைக்கும் இருக்கக்கூடிய குரு திசை. அப்ப 22 வயசுக்கு மேல இவங்களுக்கு என்ன இருக்கும், வாழ்க்கை கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு திருமண யோகம் ஏற்பட்டு தொட்டது தொலங்கும் யோகம் இந்த குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு. 36ல இருந்து 55 வரைக்கும் வரக்கூடிய சனி பகவானுடைய திசை. இந்த சனி திசை எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு திசை போலதான் முற்பாதி, பிற்பாதியில சத்ரு தொல்லை, நோய் தொல்லை. ஆக மொத்தம் சனி திசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 55ல இருந்து அடுத்து வரக்கூடிய புதன் திசை சிறப்பையே தரக்கூடிய அம்சம். மிருகசீடம் 4ஆம் பாதம் என்று கணக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் 1 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் திசை, குடும்பத்துல ஓரளவுக்கு பரவாயில்லை. 1 to 19 ராகு சரியில்லை, சிறப்பை தராது, குடும்பத்துல விரயத்தை கொடுக்கும். 19ல இருந்து 35 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா 21 வயசுக்கு மேல படிப்படியா முன்னேறக்கூடிய அமைப்பு. முதல் முற்பாதி குரு திருமண யோகத்து பிற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு அனைவரும் பாராட்டு விதமாக தொட்டது துலங்க யோகத்தை இந்த குரு பகவான் செஞ்சு கொடுக்குறாருங்க. 35ல இருந்து 54 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சனி திசை. இந்த சனி திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பு இல்லை. மேற் சொன்ன மாதிரி தான், ரைட்டுங்களா? அடுத்தது இந்த குரு திசை மாதிரியே நல்ல பலன் தான் கொடுப்பாரு சனி பகவான் முற்பாதியில. பிற்பாதியில என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சத்ரு தொல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து 54 பிறகு வரக்கூடிய புதன் திசை ஒரு சிறப்பான திசையாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது மிருகசீடம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர், வணங்க வேண்டிய ஆலயம் கதிராமங்கலம், அணிய வேண்டிய ரத்தினம் பவளம், வழங்க வேண்டிய தானம் பருப்பு, அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வெள்ளி, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, நட்சத்திர பட்சி கோழி, பஞ்சபட்சி வல்லூர். இந்த வல்லூர் அரசு ஊன் நடை. இது போன்ற காலங்களில் நீங்கள் பஞ்சபட்சி சாத்திர பிரகாரம் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் வெற்றி பெறலாம். உங்களான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9, 6. வணங்க வேண்டிய சித்தர் ஜீவசமாதி பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில். அடுத்தது வணங்க வேண்டிய பைரவர் குத்தாலம் அருகில் சேத்திரபாலபுரத்தில் அமைந்துள்ள சேத்திரபால பைரவரை வணங்குங்கள், சிறப்பை பெறலாம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய சப்த மாதா வைஷ்ணவி. இந்த மிருகசீட நட்சத்திரத்திற்காரங்க எப்ப வந்தாலும் நோய் தொல்லை மற்றும் தீராத பிரச்சனை இருக்கும்போது இந்த வைஷ்ணவி தாயாருக்கு தேங்காய் எண்ணெய் 9 தீபம் வியாழக்கிழமை 7 வாரம் போட்டு மிருகசீடம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் சிறப்பான பலனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.